பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் சானுடைய பிறப்பு குறித்தான காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதன் தோன்றி சகரியாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சகரியா இப்படியாய் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறார் என்று சொல்லி. இன்னொரு மொழியாக்க அப்படியா சொல்கிறது, சகரியா தேவதூதனை நோக்கி, நான் மிகவும் முதிர் வயதுள்ளவன், என் மனைவியும் பிள்ளை பெற முடியாத அளவுக்கு வயது சென்றவளாகிவிட்டாள். ஆகவே நீ சொல்லுகிற வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு அருளுகிற வாக்கு தத்தங்களை நம்ப முடியாத நிலைமைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மோசம் தள்ளப்பட்டிருக்கலாம். மார்த்தார் மறுபடி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார்கள், அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டு நாருமே என்று சொல்லுகிறார். அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல, நம்முடைய வயோதிகம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவர். நாம் செய்ய வேண்டியது என்ன? சகரியாவை போல நம்ப முடியவில்லை என்று நாம் சொல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புவோம். நம்பிக்கைக்கு இன்னொரு மொழியாக்க எப்படியா சொல்கிறது, எதிர்நோக்குதல் என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் என் வாழ்க்கையிலே நிச்சயம் அற்புதம் செய்வார் என்று எதிர்நோக்கி காத்திருங்கள். 20ஆம் வசனம் சொல்கிறது, தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தை என்று சொல்லி. அப்படி என்றால் எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரே நாள் அல்ல. ஒரு கர்த்தர் தகுந்த காலத்திலே, ஏற்ற காலத்திலே உங்க வாழ்க்கையிலே நிச்சயம் தீவிரமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகது, தாமதிக்காது. அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். ஆகவே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிங்கள், நம்புங்கள். என் வாழ்க்கையில எப்பொழுது நடக்கும் என்று எதிர்நோக்கி காத்திருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்குரியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வல்லக்கரம் உடைய பிள்ளைகளோடு கிடந்து ஆண்டு எல்லாவற்றையும் உடைய பிள்ளையோட வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்து உடைய நாமத்தை பயன்படுத்த ஒரு கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.